அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு துர்காதேவி சரணம். நம்ம இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகிற அக்டோபர் 3ஆம் தேதி 3/10/2024 அன்று நவராத்திரி தொடக்கம் ஆரம்பமாகிறது. இதை எந்த தெய்வத்திற்கு நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னி ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதம் புரட்டாசி மாதமாகும். பெருமாள் வழிபாட்டை போலவே புரட்டாசியில் சக்தி என்னும் தேவியரை வழிபடுவதும் சிறப்பானதாக சொல்லப்பட்டுள்ளது. அதை மெய்ப்பிக்கும் வகையில்தான் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஆக்கல், அழித்தல், காத்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன், பிரம்மா, விஷ்ணுவின் துணைவியர்களான துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமி ஆகிய தெய்வங்களை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும், வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்புகள் பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சகோதரிகளே, சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி. அதே போல அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரி ஆகும். நவராத்திரி என்பதற்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, நவம் என்றால் 9, ராத்திரி என்றால் இரவு என்று பொருள். 9 இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நண்பர்களே, அந்த 9 நாட்களும் கொண்டதுதான் நவராத்திரி விழா. நவராத்திரியின் முதல் நாளிலேயே இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவர். நவராத்திரியின் கடைசி 3 நாட்கள் முறையே துர்காஷ்டமி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி என்று கொண்டாடப்படும். விஜயதசமியுடன் நவராத்திரி விழா நிறைவுறும். இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையப்பெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 தேவியரும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்று அழைக்கப்படுகிறார்கள். சகோதரிகளே, முன்காலத்தில் தேவர்கள் அனைவரும் முப்பெரும் தேவியரின் அருளை பெறுவதற்காக கடுமையான தவம் மேற்கொண்டனர். அந்த தவ காலத்தில் தேவர்கள் தங்களின் உடல் அசையாத வகையில் தவத்தை செய்தனர். அதுபோலவே உலகில் உள்ள அனைத்தும் அசைவற்றி இருந்தன. அதன் நினைவாகவே நவராத்திரியில் நாம் கொலு வைத்து வழிபாடு செய்கிறோம். நண்பர்களே, இவ்வாறு நவராத்திரியில் நாம் கொலு வைத்து வழிபடுவது, அந்த கொலு படிகளை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது கொலு படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும். கொலு வைக்கும் பொழுது முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை அமைக்க வேண்டும். 2வது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். 3வது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும். சகோதரிகளே, 4வது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகளை இடம்பெற வேண்டும். 5வது படியில் 5 அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும். சகோதரிகளே, இவ்வாறு கொலு படிகளை அமைக்கும் போது இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலு பீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியும் வைத்து வழிபட வேண்டும். சகோதரிகளே, இவ்வாறு நவராத்திரி வழிபாட்டில் கொலுபடிகளை இந்த மாதிரி அமைத்து வழிபடும் போது நமக்கு எல்லா சக்திகளையும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். இனிதே வளம்பெற்று நலமுடன் வாழ்க. சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.